வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் நோ கான்டாக்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். எஸ், உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருக்காங்க, எதனால் பிரேக்கப் ஆச்சு, அப்படி என்ன பண்ணனா சரியாகும் அப்படிங்கிற ரீடிங் தான் பார்க்க போகிறோம். பட் அந்த ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? மோரோவர் உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். கார்ட்ஸு ஷஃபிள் பண்ணிட்டேன். நல்லா, இப்போ வாங்க ஒரு கார்ட்ஸாக எடுத்து வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து மேபி யாராவது ஏதோ ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து அதிகமாக பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருக்கிற மாதிரி, ஓவர் திங்கிங் அந்த மாதிரி இருக்க மாதிரி, ஒரு மாதிரியான டவுனான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காங்க போல். பட் என்னென்னு பார்க்கலாம், தெரியல எனக்கு. கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கார்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போது ஒவ்வொரு கார்ட்ஸாக நான் முதல்ல எல்லாத்தையும் கார்ட்ஸும் திருப்பி வச்சுக்கிறேன், மொத்தமாக பார்த்துட்டு சொல்லலாம், ஓகேவா? எஸ்ங்க, நான் சொன்ன மாதிரி தாங்க. எய்தர் ஆஃப் த பார்ட்னர், மேபி மேன் ஆர் உமன், யாரோ எய்தர் ஆஃப் த பார்ட்னர் வந்து ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எதனால் அப்படி இருக்கும், ஏன் அப்படி பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க, யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற அந்த உங்களுடைய ஓவர் திங்கிங்னால் ஒரு மெச்சூர்ட் கையான நீங்கள் வந்து இம்மெச்சூர்ட் கை மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. உங்கள் பார்ட்னர் அவங்க, ஸோ உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ், கரெக்டாக அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ உங்கள்கிட்ட இல்லை. அவங்கள வந்து எப்பயுமே உங்கள் பிடிக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க மாதிரி எனக்கு தெரியுது. ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே நைட்டு பகலும் தூங்காமல் கொள்ளாமல் ஏதோ உங்கள் அடுத்த வேலையை விட்டுட்டு இந்த ஒரே இதை பற்றி மட்டும் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. பட் யோசிக்கிறது ஓகே, பட் ஆனால் இவ்வளோ யோசனை வந்து தேவையில்லை இல்லைங்களா? பார்ட்னர் வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் அந்த பாண்டு வந்து க்ரியேட் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சுங்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் உங்கள் கைக்குள்ளே உங்கள் பிடிக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த இம்மெச்சூர்டான ஃபீலிங், எஸ், அந்த இம்மெச்சூர்டான தாட், அந்த என்னதான் மெச்சூர்ட் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த சிறுபிள்ளைத்தனமாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களால் அந்த எமோஷன் வந்து ஹேண்டில் பண்ண தெரியல உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறீங்க. கடைசியில் அவங்க அந்த வந்து ஒரு பிரேக்கப்பில் முடிஞ்சு நிற்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு கில்ட் ஃபீலிங்குள்ளே போகிறீங்க. பட் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எய்தர் ஆஃப் த பார்ட்னர் யாரோ ஒருத்தங்க வந்து ஓவர் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஆனால் வெரி நைஸ் பர்சன், வெரி மெச்சூர்ட் பர்சன். என்ன நேரத்தில் என்ன பண்ணால் எது ப்ராக்டிக்கலான பர்சன், என்ன பண்ணுனா தெரியும், சொல்யூஷன் கிடைக்கும், எல்லாமே அவருக்கு ஒரு வைஸ் நாலேஜ் அவங்கக்கிட்ட இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்குன்னு வரும்போது ஒரு ஓவர் பொசசிவ்னஸ் அந்த இது இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இதை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு, அதாவது எய்தர் ஆஃப் த பார்ட்னர் யார் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃப்ரீயாக அடுத்த பார்ட்னர் வந்து ஃப்ரீயாக விட்டாங்கன்னா, ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப கேரிங்காக ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒரு இது அவங்க பண்ணும்போது, அந்த ஒரே இது என்னென்னா, அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ பிரேக் பண்ணாலே போதுங்க. அது மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு அந்த டாமினேட் பண்ணுறதையும் நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் லவ் லைஃப்பில் பட்டர்ஃப்ளைஸ் தான். ஆமாங்க, உங்கள் லவ் லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக
நீங்கள் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் உங்கள் லைஃப்பில் அப்படியே கலர் கலராக பறந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரே ஒரு இதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இப்போது வந்து ஒரு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்போ ஒரு மாதிரி கரண்ட் எனர்ஜி இந்த மாதிரி இருக்குங்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட இந்த ரீடிங் கேட்டிருந்தாங்க. தெரியல இந்த ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு டைப் பண்ணுங்கள், நான் அதுக்கும் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன்.